ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே வந்து கமெண்ட்டில் பிடிச்சிருக்கு பிடிக்கலன்றதை வந்து ரெட் ஹார்ட் போட்டு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள், பிளாக் ஹார்ட் போட்டு பிடிக்கலன்னு சொல்லுங்கள். ஓகே, இன்னையோடது வந்து நான் வந்து 12th முடிச்சிருக்கேன். நான் வந்து எப்படி என்னோடய கோர்ஸை வந்து செலக்ட் பண்ணேன், இல்லை நான் எப்படி என்னோடய காலேஜ் அப்ளை பண்ணேன், அந்த மாதிரியான பேசிக் திங்ஸ் தான் பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு நான் என்னோடய ப்ரிஃபரன்ஸ் வந்து கோயம்புத்தூரில் தான் சேரணுன்றது என்னோடய ப்ரிஃபரன்ஸு. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஒரு பிக் காலேஜ் தான், நல்ல ஒரு பெரிய காலேஜ் போயிட்டு நான் வந்து என்ன எடுத்தேன்னா 12th வந்து பிஸ்னஸ் மேக்ஸ் வித் ஆர்ட்ஸ். ஓகேங்களா, நான் எடுத்திருந்தேன். ஃபஸ்ட் நான் வந்து காலேஜ் போயிட்டு நான் இந்த மாதிரி சொன்னேன். ஆனால் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் எடுத்திருந்தவங்களுக்கு பிஎஸ்சி வந்து கொடுத்தாங்க. பட் எனக்கு தரல, நான் பிஸ்னஸ் மேக்ஸ்ன்னு சொல்லி எனக்கு அவங்க தரல. அவங்க என்ன சொன்னாங்க, கம்ப்யூட்டர் இஸ் மஸ்ட் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. ஓகே, இட்ஸ் அக்செப்டபிள் அப்படின்னு நினச்சோம். நெக்ஸ்ட் டைம் வந்து நான் போய் கேட்கும் போது வந்து எப்படின்னா, இதெல்லாம் எப்போ நடக்குதுன்னா ஜான்வரியில் வந்து நடக்குது. என் ஃப்ரெண்ட்ஸ் மோஸ்ட் ஆஃப் தெம் அந்த காலேஜில் வந்து முன்னாடியே வந்து சீட் போட்டாங்க. எப்போனா டிசம்பர் ஸ்டார்டிங்லேயே அந்த மாதிரி டைம்லேயே போய் போட்டுட்டாங்க அந்த காலேஜில். மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் ஜாயின் தேர். எனக்கும் அந்த காலேஜ்லேயே சேரணும் அப்படின்றத என்னோடய இன்ட்ரெஸ்ட்டுமே. ஃபஸ்ட்டு அதுக்கு தான் ட்ரை பண்ணேன். அப்போ நான் ஃபஸ்ட்டு போய் கேட்டனால இந்த மாதிரி ஆயிடுச்சு. சரி, செகண்ட் டைம் நான் போயிட்டு நான் வந்து பிகாம் வித் சிஏ கேட்டேன். அப்போயும் அவங்க என்ன சொன்னாங்க, இந்த சீட் வந்து தீர்ந்துருச்சு, நீங்கள் வந்து ரொம்ப லேட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு நான் பிபிஏன்னு ஏதோ நான் கேட்டிருந்தேன், அதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ 3 டைம் போய் இல்லைன்னு சொன்னனால எனக்கு வந்து ரொம்ப இதாகிடுச்சு. ஸோ அந்த காலேஜே வேணான்னு சொல்லிவிட்டு நான் அந்த காலேஜ் விட்டு வந்துட்டேன். இது வந்து ஜான்வரியில் நடந்துச்சு. எங்கள் வீட்டில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பேரண்ட்ஸ் வந்து மார்க் வர வரைக்கும் நீ வெயிட் பண்ணு, ஸோ நமக்கும் ஏதாச்சும் நமக்கு வந்து நீ மார்க் எடு, அதை வச்சு பார்த்துக்கலாம் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் வந்து அவ்வளோ படிக்கிற பொண்ணுலாம் இல்லை, ரொம்ப ஆவரேஜாக தான் படிப்பேன். என்னோடய மார்க் வந்து 10th வந்து 383. ஓகேங்களா, என்னோடய 12th போர்டில் எனக்கு ரிசல்ட்டும் வந்துடுச்சு. ஓகே, அரைவ்ட் ஆயிடுச்சு. அதோட மார்க் என்னன்னா, அக்கௌண்டன்சியில் வந்து 80, எக்கனாமிக்ஸில் 80, பிஸ்னஸ் மேக்ஸில் 68, அண்ட் தமிழில் வந்து 85, இங்கிலீஷில் வந்து 68. டோட்டல் வந்து நீங்கள் போடுறேன் பார்த்துக்கோங்க. டோட்டல் வந்து 466 இஸ் மை டோட்டல். இந்த மார்க் வந்துச்சு. சில இடத்துல எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. காமர்ஸ்லாவே கொஞ்சம் மார்க் கம்மியாக இருந்த மாதிரி எனக்கும் ஃபீல்ச்சு. உங்களுக்கு என்ன மாதிரி ஃபீலிங் வந்துச்சு அப்படின்ட்டு. காமர்ஸ் தான் அது கொஞ்சம் எப்படி கரெக்ட் பண்ணாங்கன்னு தெரில. மித்தபடி ஓகே தான், எல்லாமே ஓகே. ஒரு மார்க் வந்துச்சு, இதுக்கப்புறம் பேசி நம்மளுக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல. சரி, நெக்ஸ்ட்டு நான் வந்து எனக்கு இன்னொரு ஆசை என்னென்னா, கவர்மெண்ட் காலேஜுக்கு நான் போகணும்னு எனக்கு அதுவும் இன்னொரு ஆசையும் இருந்துச்சு. ஸோ நான் வந்து இப்போ கவர்மெண்ட் கவுன்சிலிங்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்மளுக்கு வந்து எப்போ ரிசல்ட் வந்துச்சு 8th, அப்போ 9th 7th கவர்மெண்ட் கவுன்சிலிங் ஸ்டார்டட். நான் அதுக்கும் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா, கவுன்சிலிங் போட்டேன். அதில் வந்து நான் எப்படி போட்டிருந்தேன்னா, எனக்கு வந்து கோயம்புத்தூர், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கோயம்புத்தூரில், அப்போ கோயம்புத்தூரில் ஒரே ஒரு நம்மளுக்கு கவர்மெண்ட் காலேஜில் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு 10 வந்து இல்லை 2 இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஒன்று கோயட், இன்னொன்று வந்து உமன்ஸ். ஓகேவா, நான் வந்து உமன்ஸில் ஒன்றும், கோயடில் வந்து கிட்டத்தட்ட 9. நான் வந்து வேறு கோர்ஸ் தான், காமர்ஸ் சம்மந்தமாக எல்லாமே அப்படியே வந்து ஃபுல்லாகவே எனக்கு வந்ததெல்லாம் போட்டுட்டேன். ஓகேங்களா, மார்னிங் ஷிஃப்ட் அண்ட் ஈவினிங் ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட் போட்டேன். ஒருவேளை நம்மளுக்கு ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட் வந்து ரொம்ப ஈஸி கிடைக்கிறது அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சவங்க சோஷியல் மீடியாவில் பார்த்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சிச்சு. சோஷியல் மீடியாவோட நான் ஜெமினிட்ட தான் நிறையா அது கேட்டு தெரிஞ்சுக்கிட்டுல. ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட் யாரும் விரும்ப மாட்டாங்க. ஸோ அது கிடைக்கிறவங்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் வந்து அதுக்கு எல்லாமே அப்ளை பண்ணியிருந்தேன். அப்புறம் என்னோட சரௌண்டிங்கில் இருக்கிற மாதிரி கொஞ்சம் தள்ளி இருக்க மாதிரி ஒரு 5 அப்ளை பண்ணியிருந்தேன். மொத்தமாக 15 அப்ளை பண்ணியிருந்தேன். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு எனக்கு வந்து இங்கே கிடச்ச எனக்கு ஃபஸ்ட் சாய்ஸ் வந்து ஒருவேளை இங்கே கிடச்சா இங்கே போயிடலாம். கவர்மெண்ட் காலேஜோட நம்மளுக்கு ஃபஸ்ட் அட்வான்டேஜஸ் வந்து உங்களுக்கு ஃபீஸ் வந்து ஒரு இயருக்கே உங்களுக்கு 2500 தான் வரும். அதிகமாக 5000 தான், ரொம்ப உங்களுக்கு வராது. நான் வந்து ஒரு ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட், எனக்கு சுத்தமாக இன்ஜினியரிங்க்கு தான் ரொம்ப கொஞ்சம் ஜாஸ்தி தான், அது கூட கம்மி தான். ஸோ கிடைக்கிறது நம்மளுக்கு கிடைக்குமா என்னன்றது தெரியுதில்ல. இதுவும் கொஞ்சம் ரொம்ப பாப்புலரான ஒரு கவர்மெண்ட் காலேஜில் ரொம்ப இதுவான காலேஜ் தான். கிடைக்குமா கிடைக்காதுன்னு எனக்கே ஒரு மாதிரி தெரில.
எனக்கு வந்து என்ன பயம்னா, இங்கே கிடைக்காம போயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? இதோட ரிசல்ட் வந்து இந்த மந்த் எண்ட் லைக் நம்ம வந்து இப்போ மே மந்த் ரிசல்ட் வந்து ரிசல்ட் மந்தோட எண்டுலேயோ இல்லாட்டி அடுத்த மாதம் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் அடுத்த மாதம் நிறைய காலேஜ் ஸ்டார்ட்டே பண்ணிடுறாங்க. அப்புறம் வந்து எனக்கு என்னென்னா இப்போ இந்த மாதம் கடைசியாக வந்துச்சு நம்ம அடுத்து ஒரு கிடைக்காம போயிடுச்சுன்னா நம்ம வந்து ஒரு என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம வீட்லேயும் இந்த மாதிரி சொல்லி வச்சுட்டோம். அப்போ நம்ம வந்து ஒரு சேஃபஸ்ட் ஜோனில் இருக்கிறதுக்காக நான் ஒரு காலேஜில் போய் அப்ளிகேஷன் போட்டுட்டேன். என்ன பண்ணேன்னா 5000 அவங்க கட்ட சொன்னாங்க. 5000 போட்டு அப்ளிகேஷன் லாக் பண்ணி வச்சு வந்துட்டேன். எங்கள் வீட்டில் என்ன சொன்னாங்கன்னா, உனக்கு அந்த காசு நான் வந்து போய் கேட்கலான்னு நினச்சேன், ரீஃபண்ட் பண்ணுவீங்களா? அந்த மாதிரி கேட்குற மாதிரி சிச்சுவேஷன் இல்லை, கொஞ்சம் க்ரௌடாக இருந்துச்சு. ஸோ நான் வந்து என்ன யோசிச்சேன்னா, எங்கள் வீட்டில் என்ன சொன்னாங்கன்னா, நீ உனக்கு 5000 வந்துச்சுன்னா ஓகே, வரலைன்னா விட்டுரு, உனக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடச்சா நீ கவர்மெண்ட் காலேஜுக்கே உனக்கு போயிடு. அந்த மாதிரி எங்கள் வீட்டில் வந்து என்றைக்கும் சஜஸ்ட் பண்ண. ஸோ நான் வந்து இப்போதைக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா, ஆனால் இங்கே தான் உங்களுக்கு ஒரு இதுன்னா, இப்போ நான் போய் போட்ட காலேஜில் வந்து எனக்கு வந்து என்ன கொடுத்தாங்கன்னா, நான் எது கேட்டு எனக்கு அந்த காலேஜில் தரலையோ, ஃபஸ்ட் நான் கேட்ட ஒரு பாப்புலரான காலேஜில் தரலையோ, அந்த கோர்ஸ் வந்து இந்த காலேஜில் வந்து எனக்கு கிடச்சிது. அது என்னென்னா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் ஏஐ. இது வந்து ஒரு சூப்பரான கோர்ஸ் என்னை கேட்டால். ஏன்னா ஃப்யூச்சருக்கு வந்து ஏஐ சம்மந்தமாக தான் நம்ம படிக்க, எப்படி இருந்தாலும் ஏஐ நிறைய இப்போ வந்துருச்சு. ஸோ நான் அந்த மாதிரி படிக்கலாம். அது எனக்கு ஃபஸ்ட்டு அதுதான் ஆசையாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு எனக்கு வந்து கொஞ்சம் நல்ல சேலரி வரணும், அந்த மாதிரியும் எனக்கு ஆசை இருந்துச்சு. எனக்கு அதனால இது எடுக்கணும் அப்படின்றது. நம்ம வந்து பிகாம், இது எனக்கு பிகாம் காமர்ஸ் இந்த மாதிரி ஸ்ட்ரீமில் வந்து நம்மளுக்கு வேலை ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். நமக்கு ஈஸியாக ஃபைண்ட் பண்ண முடியாது, பட் அதுலேயுமே நிறைய ஸ்கோப்ஸ் இருக்குது. அதை பற்றி நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு கோர்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா நிறையா பேர்த்திட்டே கேட்டு படித்தவங்கள்ட்ட அந்த மாதிரி கேட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். நான் ஏன் சொல்கிறேன்னா, என்னோடய 12th வந்து நான் பிஸ்னஸ் மேக்ஸ் எடுத்தேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் எடுத்தாங்க. ஜஸ்ட்டு 1 சப்ஜெக்ட் தான் மாறுச்சு. அதனாலே எங்களுக்கு நிறைய மார்க் டிஃப்ரென்ஸ் வந்துச்சு. எனக்கு பிஸ்னஸ் மேக்ஸ் செம்ம டஃப்பாக இருந்துச்சு. ரொம்ப டஃப் பீரியடாக இருந்துச்சு. பிஸ்னஸ் மேக்ஸ் மாதிரி நான் ஒரு சப்ஜெக்ட் நான் பார்த்ததே இல்லை. ஏன்னா அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. என் ஸ்கூல்லையே வந்து நல்லா டாப்பர்ஸ் அந்த மாதிரி இருந்தவங்களே எடுத்திருந்தாங்க. அவங்களுமே ஃபீல் பண்ணது வந்து டஃப் அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் பண்ணியிருந்தாங்க. ஸோ என்ன சொல்கிறேன்னா, ஒரு இது வருது அப்படின்னு சொல்லி நீங்கள் பாட்டு எடுக்கக்கூடாது. நீங்கள் வந்து நல்லா யோசிச்சு உங்கள் டிசிஷன் இப்போ வந்து நீங்கள் அப்படி தப்பாக எடுத்துட்டாலும் 11th நீங்கள் மாற்றலாம். ஓகேங்களா? காலேஜில் எனக்கு தெரில, மாற்ற முடியாதுன்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. நீங்கள் வந்து ஒரு சப்ஜெக்ட் எடுத்துட்டிங்கன்னா நல்லா ஃபஸ்ட்லேருந்தே படிக்க ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம அப்பப்போ பார்த்துக்கலாம், அடுத்தடுத்து பார்த்துக்கலாம். இப்போ 11th பப்ளிக்கும் இல்லை. நீங்கள் அதை வந்து ஒரு இதுவாக நினச்சிட்டு அப்படி படிக்காமல் மட்டும் இருக்காதீங்க. 11th 12th இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். நீங்கள் வந்து 10th வரைக்கும் படித்தது வேறு. நீங்கள் வேறு 5 சப்ஜெக்ட் படிப்பீங்க, 6 சப்ஜெக்ட், ஒரு சப்ஜெக்ட் தான் இன்க்ரீஸ் ஆகுன்னு நினைப்பீங்க. இட் வில் ப்ளே எ மேஜர் ரோல் இன் யுவர் கரியர். ஓகேங்களா? நல்லா படிங்க, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு படிங்க, உங்கள் டேலண்ட்ஸை வளர்த்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ட்ட உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சி இந்த வீடியோவில். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு நிஜமாலே பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் டாட்டா, பாய் பாய்.